ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு சீன் இப்போ நடந்துட்டு இருக்குங்க நம்ம மல்லி சீரியல்ல. என்னடா சொல்ற, அப்படி என்ன சீன் நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, என்னன்னு சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போல. ஆமா, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி இதுக்கு மேலே விட்டா இவ ரொம்ப பண்ணுவா, இவளை சும்மா விடுக்கிறான்னு சொல்லிட்டு ரேணுகாவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்துட்டு வரா. நீ ரேணுகாவே இல்லை சுடருதுனே, அப்புறம் ஏண்டி எல்லாரும் ஏமாத்துறா, வாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சும்மா அடிச்சு தரன்னு வெளியே இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்த உடனே என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே முட்டைக்கண்ணை வச்சுன்னு உருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க நம்மளோட போலி ரேணுகா சுடர்விழி. ஆமாங்க, ஏன்னா மல்லிக்கு சரியான ஆதாரம் கிடைச்சிச்சுங்க. ஆமாங்க, ரேணுகா போலி ரேணுகா சுடர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணும் அவங்களும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ஆதாரத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற பொண்ணா, என்னடா சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, சுடருக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குங்க. இந்த உண்மையெல்லாம் மறைச்சுதான் நடிச்சிட்டு இருக்கா. இந்த விஷயம் நம்ம வில்லாதி வில்லன் சூராதி சூரனுக்கே தெரியாது. அவனுக்கே தெரியாம தான் நம்மளோட ரேணுகா இத்தனை நாளா, ரேணுகா இல்லைங்க சாரி சுடர்விழி, எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் நம்ம மல்லி அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடி போட்டு தக்காளி தாம் தோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. என்னதான் சுடர்விழி வில்லியா இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்த என்ன எப்படி ஒரு விஷயத்த மல்லி செஞ்சு மனசை காயப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் சுடரோட நிலைமை என்ன அப்படின்னு நினைச்சா எனக்கே மனசு கஷ்டமா இருக்குங்க. வியூஸ் ஆன உங்களுக்கும் கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னங்க பண்றது, இது எல்லா பிரச்சனையும் காரணம் மல்லி தாங்க. உண்மையா சொல்றேன்னு சொல்லி சுடர்விழியே இப்போ இவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க நம்ம மல்லி. இதுக்கப்புறம் சுடர்விழி என்ன பண்ண போறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படின்னு நினைச்சாலே மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, கதிரேசன் இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுவார், என்னம்மா சொல்ற நீ என் பொண்ணு இல்லையா, நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுடரு பிடிச்சி நல்லா போட்டு போலன்னு பொழப்பாரா, இல்லை என்ன பண்ண போறார் அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். வாங்க, என்ன நடந்துச்சுன்னா ஒரு கட்டம் வரைக்கும் மல்லி பொறுத்தாங்க, அதுக்கு மேலே பொறுக்க முடியல. ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா, இவர் ரேணுகாவே இல்லை, பேர் சுடர்விழி, உங்க எல்லாரையும் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போறாங்க. ஆனா எல்லாரும் மல்லி சொல்றதை நம்புறாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா, ஏன்னா மல்லி சுடர்விழியை கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போய் தரன்னு போய் தள்ளுறா. அப்படி இருக்கிறப்போ விஜய் யாருமே பெருசா கோவப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க. இதுவே பழைய விஜய் அந்த மாதிரி இருந்தா இந்நேரம் மல்லி ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு பலார்னு ஒன்று கணத்தில் வச்சு பாருங்க. ஆனால் அப்படியெல்லாம் வைக்காம மல்லி ஏதோ சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டாவது, விஜய்க்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப விஜய் என்ன பண்ணுவார் சொல்லுங்க, மல்லி சைடு தான் சப்போர்ட்டை நிற்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை. என்னடா சூழ்நிலை காலநிலைன்னு சொல்லி பினாத்திட்டு இருக்குன்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, ஏன் எதனால அப்படின்ற இந்த ஒரு கேள்விக்கான விடையை நம்ம டைரக்டருக்கு மிக விரைவில் கொடுக்க போறாருங்க. ஆமாம், மல்லி செஞ்ச இந்த தரமான சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. என்னடா உளர்ற அப்படின்னு கேட்குறீங்களா. ஆமாங்க, எனக்கு இந்த சுடர்விழியை பார்த்ததுலேருந்து ஒரே உளரலாவே வருது. என்ன பண்ணுறது, சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சுடர் மேலே பாசமாக தாங்க நானும் இருந்தேன். ஆனால் சுடர்விழி எப்போ இவ்வளோ வில்லத்தனமாக நடக்க ஆரம்பித்தாங்களோ அப்போந்து எனக்கு சுடர்விழியை சுத்தமாக பிடிக்கலைங்க. ஸோ சேட் ஆஃப் சுடர்விழி. இதுக்கப்புறம் சுடருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.